ஸ்தலத்துல இருக்கும். அதாவது நம்ம செய்யற அந்த பாவங்களுக்காக அந்த தண்டனை அனுபவிச்சு அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கீழ் பாதத்திலிருந்து மேல் பாதத்துக்கு ஆண்டவர் எடுத்து செல்வார். பின்பு தீர்ப்பு நாளில் கடைசி நாள் ஆண்டவர் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுப்பார் இல்லைங்களா. கிறிஸ்துவர் என்பது நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தெழுந்ததை போல ஆண்டவர் வரும் நாளில் நாமும் உயிருடன் எழுப்பப்படும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். இந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்துவமே கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்து எழும்பும் போது உயிருடன் எழுப்பப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். எனவே இந்த மரித்த ரிச்சர்ட் பெர்னாண்டிஸுடைய ஆன்ம இலைப்பாட்டுக்கு 9வது நாள் நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். அவருக்கு தேவையானது என்ன தெரியுங்களா, முக்கியமா அவருடைய பாவங்களுக்காக இந்த ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் அவருடைய ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் அந்த முத்திரைகள் ஸ்தலத்திலிருந்து மேலே கூட்டு போகும். அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, அவருக்கு சீக்கிரமா பரலோக வாழ்வு கிடைக்கும். சரிங்களா, அதுக்காகத்தான் நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நம்ம ஒரு பாடலை பாடிவிட்டு ஒரு 20 நிமிடம் செய்தி பைபிள்ல இந்த மரித்தவர்கள் எங்கே செல்கிறார்கள், எதற்காக மரித்த பிறகு நம்ம அவருக்காக ஜெபிக்கணும், அதை பற்றி பிரதர் ஒரு சின்ன மெசேஜ் கொடுப்பாரு. அதன் பிறகு நம்ம அவருக்காக ஜெபிச்சு இந்த குடும்பத்தில் இருக்கிற பசங்க அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சரிங்களா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடினால் அனைவரும் இறை செய்தியை கேட்போம். கர்த்தர் நாமம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் எண் 591. இந்த பாடலை பாடி விடும் பொழுது நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி மரித்த நமது பிரதர் பெர்னாண்டிஸுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு அப்பா குறைவான எல்லாவற்றையும் இந்த குடும்பத்திலிருந்து நீக்கி அப்பா நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா இந்த குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யெகோவா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே, என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. முழுவதுமாக ரத்தத்தினால் கழுவி அப்பாயோட எல்லா பிரச்சனைகளையும் மாற்றிக் போடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே குடும்பத்தில் உள்ளவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல் உள்ள சுகத்தை கொடுக்க நாங்கள் எப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே நீர் தாமியவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னடும் வெற்றி தருவே, யெகோவா நிசியே
சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரே, அப்பா இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நான் ஒப்புக்கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த தொட்டு செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். அப்பா இந்த குடும்பம் பிரச்சனைகளிலிருந்து மாற்றி அப்பா நீ சொன்னது போல இதோ இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் இந்த குடும்பத்திற்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இன்று நம் மத்தியில் உயிரோடு இருக்கின்றார். அந்த இயேசுவின் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. அப்பா இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வேறொன்றை அப்பா இந்த குடும்பத்தை வாட்டி உடைந்து கொண்டிருக்கின்றது. அப்பா இந்த தகப்பனை இழந்து வாழும் உள்ளவர்களுக்கு இந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதல் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த குடும்பத்திலே ஒரே ஏற்றி அப்பா இந்த குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலை தரப்போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி பாடிக்கொண்டிருக்கின்றோம். யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. ஆண்டவரே, அப்பா இதோ என் நாமத்தினால் எங்கு 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இன்று நம் மத்தியில் இந்த குடும்பத்தில் நம்மோடு இருக்கின்றார். இதோ நம் பிரச்சனைகளை கேட்க இதோ நம் மத்தியில் அவர் உறவாடி கொண்டிருக்கின்றார். இதோ அந்த இயேசுவோடு நம் குறைகளை பகிர்ந்து கொள்வோமா? யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தரோடு துதித்திடுவே. செய்திகள் ஆண்டவரை செல்லுகளை திறந்து விடுமாறு அப்பா நீர் கொடுத்து போவதற்காக ஒரு வார்த்தை ஆண்டவரை நீர் கொடுக்கத்தக்கதாக அப்பா அப்பா இதோ அவரை எடுத்துக்கொண்டு பல்லவ ராஜ்யம் சேர நீர் அவர்கள் அப்படியாவது செய்ய போவதற்காக நான் அப்பா இந்த குடும்பத்தில் தந்தை எழுந்து அப்பா அண்ணனை எழுந்து அப்பா
அப்பாவுடைய வாடி தவிக்கின்ற குடும்பத்திற்கு நீர் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த குடும்பத்தை நீர் சீர்தூக்கி பாரும். அப்பா இந்த குடும்பத்தை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் தகப்பனே, உம்முடைய பிரசன்னமானது இந்த குடும்பத்தில் தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவே, அப்படியாக நீ செய்ய போவதற்காக நன்றி, அப்படியாக நீ செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. அப்பா நீர் முழுவதுமாய் இந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும் சுவாமி. அப்பா உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஒரு இறை வார்த்தை கேட்டு நாம் கடைசி ஜெபத்திற்கு செல்வோம். சொல்லுங்க. உட்கார்ந்துங்களா? நீங்க உட்காருங்க. ஓகே. பைபிள் அவுட் பைபிள் அவுட் பைபிள் அவுட் இல்லை உட்காரு, நீ உட்காருப்பா, நீ உட்காரு. நான் அப்படி கப்பிட்டா நீங்கள் அப்படி போயிடுங்க. ஒரு நிமிஷம் இல்லைண்ணா உட்காரல.